Taste the Daily. கடலூரில் பெய்த தொடர் மழை காரணமாக வீடுகள் சேதமடைந்து பாதிப்படைந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. குறிஞ்சிப்பாடி அருகே அன்னதானம்பேட்டை கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக 2 கூரை வீடுகளின் மண்சுவர் மற்றும் கூரைகள் சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கினார். ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூரில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய பகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். நெல்லையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். வண்ணாரப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னிலையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் கமலேஷ் பாண்டியன் ஏற்பாட்டில் திம்மராஜபுரம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சி இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை மாவட்ட செயலாளர் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். அப்போது மீனவரணி மாவட்ட செயலாளர் பிளேவின், விவசாய அணி மாவட்ட செயலாளர் காளிமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லையில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு கட்சியினர் அதிமுகவில் ஆர்வத்துடன் இணைந்து வருகின்றனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் உள்ள மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் தேர்தல் பணிகள் குறித்தும் தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை, ஆற்காடு தொகுதிகளில் எஸ்ஐஆரில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை, ஆற்காடு தொகுதிகளில் முகவரி மாற்றம், இருமுறை பதிவு மற்றும் இடமாற்றம் தொடர்பான படிவங்கள் BLO முகவர்களால் கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் அத்தகைய படிவங்களில் திருத்தம் செய்து முறைகேடுகள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் முறைகேடுகள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பெயர்களை எல்லாம் சேர்க்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூரிலே இருப்பவர்களை இங்கும் சேர்க்கிறார்கள் என்று தகவல் கிடைத்ததன் பேரிலே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாது, உண்மையாக நேர்மையாக இருக்கின்றவர்களை மட்டும் தேர்தலிலே கலந்து கொள்ள வேண்டும், அவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதை தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்துள்ளது.